ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள், கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களும். ஹாப்பி கிறிஸ்மஸ். ரொம்ப சோகமாக சொல்லிட்டீங்களே. ஓகே. ஸோ இன்றைக்கு நாம் தேவ செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாகம் மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். Matthew Gospel chapter 2 and verse 2. Saying, Where is he who has been born King of the Jews? For we have seen his star in the east and have come to worship him. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஓகே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் இருந்து தான் செய்தியை கொடுக்க முடியும் இல்லையா? வேறு செய்தியை கொடுத்தா கூட அது ஒரு மாதிரி இருக்கும். சரி, இருந்தாலும் நம்ம இன்றைக்கி ஒரு செய்தி என்ன கவனிக்கிறோன்னா, இந்த 2வது வசனத்தில் we have come to worship him தான் இன்றைக்கி டாபிக். we have come to worship him. நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்தோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். நம்ம இன்றைக்கி இந்த ஞானிகள், சாஸ்திரிகள்னு சொல்கிற ஞானிகள் ரொம்ப பெரிய ரிசர்ச் பண்ணி அவங்க இயேசு பிறந்த அந்த இடத்துக்கு அவங்க ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. the goal of their journey, the goal of their journey, அவங்களுடைய பயணத்தின் இலக்கு, ஒரு பயணத்தின் இலக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஞானிகள் எதனால் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க அப்படி ஒரு கேள்வி. எதனால்? இப்போது இந்த இடத்துல ஒரு குழந்தையாக தானே இருக்கிறாரு, ஒரு பேபியா. யாரு கேட்டிங்கன்னா, ஒரு 2 வயது குழந்தையாக இருக்கிறாரு. இந்த 2 வயசு குழந்தைய ஆராதிக்கிறதுக்கு இவங்களுக்கு கடவுள் என்ன செய்தார்? இல்லை, என்ன நன்மை செய்தாருன்னு கேட்குறேன். என்ன நன்மை இவங்களுக்கு, இந்த ஞானிகளுக்கு என்ன நன்மை கிடைச்சிது, அதனால் இவங்க ஆராதிக்கிறாங்க? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னால், நாம் எல்லாரும் அவரை ஆராதிக்கிறோன்னா நமக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்? ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சுகம் கொடுத்தாரு, நம்மளுக்கு பண சேவை சந்திச்சார், ரட்சிப்பு கொடுத்தாரு, பாவத்திலேருந்து மன்னிப்பு கொடுத்தாரு, விடுதலை கொடுத்தாரு, என்னென்னவோ சொல்லின்னு இருப்போம். இந்த காரணங்கள்னால நாம் தேவனை ஆராதிக்கிறோம். ஆனால் இந்த ஞானிகள், சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கடவுள் என்ன செய்தார்? ஒன்றுமே செய்யலை, ஒன்றுமே செய்யலை அவங்களுக்கு. அவங்க ஆனால் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒன்றுமே கடவுள் நம்ம வாழ்க்கையில் செய்யாத போதும் நம்மளால் ஆராதிக்க முடியுமா? அதுதான் இன்றைக்கி உரிய செய்தியினுடைய முக்கியம். நார் வேர் தே கம்மிங் பிகாஸ் ஆஃப் வாட் he done for them. அவர்களுக்கு செய்த காரணமாக, அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்காரு, அதன் காரணமாக அவங்க என்ன செய்யலாங்க? வரல. இன்றைக்கெல்லாம் நம்ம சர்ச்சுக்கு வரோன்னா எதனா ஒரு காரணம் இருக்கும். எதனா ஒரு காரணம் இல்லாமல் என்ன செய்ய மாட்டோம்? இங்கே வரமாட்டோம். அவரை நம்ம துதிக்க, ஆராதிக்க, தொழுது கொள்ள இந்த காலவேளையில் வந்திருக்கிறோன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கும். நம்மவா ஏதாவது ஒன்று இருக்கும். வந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும், வந்தால் தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார், வந்தால் தான் நமக்கு சுகம் கிடைக்கும், வந்தால் தான் நமக்கு பரலோகம் கிடைக்கும். ஏதாகிலும் ஒன்று ஒரு மைண்ட் செட்டப் இருக்கும், ஒரு பாயிண்ட் இருக்கும். ஃபார் அட் தட் பாயிண்ட் he had done nothing.
இந்த இடத்துல அவர்களுக்கு அவர் எதுவுமே செய்யலை. They came to worship him only because of who he was. அவங்க எதுக்காக ஆராதிக்க வந்தாங்கன்னா ஒரே ஒரு காரணத்தினால்தான், அவர் யார் என்று. இன்னைக்கு எத்தனை பேர் எனக்கு ஆண்டவர் எதுவும் கொடுக்க வேண்டாப்பா, சுகம் கொடுக்க வேண்டாம், பணம் கொடுக்க வேண்டாம், என் தேவைகளை சந்திக்க வேண்டாம், ஆனால் அவர் யார் என்பதற்காக நான் அவரை ஆராதிப்பேன். அந்த கான்செப்ட் ரொம்ப பேர்கிட்ட கம்மியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம செய்தியில் இந்த ஞானிகள் மூலயமா அதை தான் கற்றுக்க போகிறோம். we have come to worship him. நாங்கள் அவரை பணிந்து கொள்ள, ஆராதிக்க, தொழுது கொள்ள என்ன செய்திருக்கிறோம்? என்னப்பா உங்களுக்கு அவர் செஞ்சிட்டாரு? எங்களுக்கு அவர் எதுவும் செய்யலை, ஆனால் அவர் யாருன்னு நாங்கள் தெரிஞ்சிச்சு. இந்த ஆராய்ச்சி ரொம்ப பெரிய ஆராய்ச்சி, அதாவது ரொம்ப நீண்ட கால ஆராய்ச்சி. இவங்க ஞானிகள், சாஸ்திரின்னு சாதாரண இல்லை, இவங்க ஒரு சயின்டிஸ்ட். எதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற சயின்டிஸ்ட்டு? வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், கிரகங்கள், பிளானட்ஸு, ஸ்டார்ஸு, இவைகளை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் அவங்க. அப்போ அதில் ஒன்று பார்த்துருக்குறாங்க, அவங்க இந்த பூமியில் ஒரு ராஜா பிறக்க போகிறார். அது ஒரே ஒரு காரணம் பாருங்க. நம்ம சில நேரத்தில் சபைக்கு பல விஷயங்களை அவருக்கும் நம்மளுக்கும் தொடர்பு படுத்தி கொள்வோம். அவர் எனக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கிறார், அவருக்கு நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், அவர் எனக்கு இதெல்லாம் செய்ய போகிறார், அப்படி செய்தால் நான் பொறுத்து நல்லா இருக்கு, இது செய்தீங்கன்னா அதை செய்வேன், அதை செய்தால் அதை செய்வேன். கவனிங்க, why should we worship the Lord? நம்ம ஏன் அவரை ஆராதிக்க வேண்டும்? இந்த குடுக்கல் வாங்கல் இதெல்லாம் இல்லை. என்ன சொல்கிறாருன்னா, பிகாஸ் he is the king of king, the creator of all things. ஒரே ஒரு காரணத்தில் தான் நம்ம அவரை ஆராதிக்கணும். அவர் எனக்கு கொடுக்குறாரோ இல்லையோ, என் தேவையை சந்திக்கிறாரோ இல்லையோ, எனக்கு சுகம் தராரோ இல்லையோ, நான் அவரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவர் ராஜாதி ராஜன், சர்வ சிருஷ்டியும் உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தர். இதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருந்தது. இப்போது இந்த ஞானிகள் இன்னொரு காரியத்தை சொல்லுது. என்னன்னா, Jesus is to be worshipped not just by Jewish but by all the nation of the world. இந்த ஞானிக ஒரு நம்மளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குது. இயேசுவை யூதர்கள் மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவரும் ஆராதிக்க வேண்டும். இது ஒரு அடையாளம் பாருங்க. யூதர்கள் அங்கே இருந்தாங்க தானே? இப்போ யூதயாவில் உள்ள பெத்லேஹேமில் தானே இப்போ யூதர்கள் இருந்திருப்பாங்களா இல்லையா? ஆனால் யார் அவர் ஆராதித்தது? இன்னொன்று கவனிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் வர்ஷிப்பர்ஸ் ஆர் வைஸ் மென் நாட் ஃப்ரம் இஸ்ரேல். இந்த முதல் அவரை தொழுது கொண்டவங்க இந்த ஞானிகள், இஸ்ரேல் மக்கள் இல்லை. புரியுதா? நீங்கள் இந்த பிறப்பை குறித்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா, ஆண்டவர் இந்த அனைத்து மக்களுக்கும் சொந்தம் என்பதை அவர் அங்கங்கே வலியுறுத்துவார். ஸோ இதனால நம்ம என்ன புரியுது? இந்த ஞானிகள் கிழக்கிலிருந்து, ஈஸ்ட்லேருந்து வந்தாங்க. இந்த ஈஸ்ட்ன்னு சொல்கிறது ஒருத்தர் ஒரு விதமாக சொல்லுவாங்க. ஒரு சிலர் பாபிலோன் யார்? பாபிலோனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஜென்டைல்ஸ், அன்கிளீன். அவங்க ஒரு புறஜனத்தார், சுத்தமில்லாதவர்கள், அதாவது பாவ வாழ்க்கை வாழ்கிறவர்கள். ஆனால் அவர்கள் மத்தியில் தேவன் ஆராதிக்கப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். இப்போ இது கவனிக்கிறீங்களா? மேத்யூடைய ஃபஸ்ட்டு வேர்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வர்ஷிப்பில் ஃபஸ்ட்டு மேத்யூ காஸ்பலில் ஃபஸ்ட்டு வர்ஷிப் பண்ணுந்த ஜென்டைல்ஸ் தான். இந்த ஞானிகள்னு சொல்லும்போது சிலர் சொல்லுவாங்க, அதுலேருந்து இந்தியாவிலேருந்து கூட சிலர் என்ன செய்திருக்கலாம், இன்றைக்கி இருக்கிற இந்தியாவில், அப்போ இந்த இந்தியா அதுலேருந்து கூட போயிருக்கலான்னு பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க முற்றிலுமாக இஸ்ரேலர்கள் அல்ல. 3 என்று நம்ம சொல்லலாம். 3 அல்ல, ஒரு பெரிய கூட்டமாக கூட போயிருக்கலாம். நம்மளுக்கு அந்த 3 பரிசுகளினால தான் நம்மளுக்கு 3ன்னு தெரியுது. ஆனால் அவங்க போனவங்க எப்படிப்பட்டவங்க?
பெரிய ஒரு கூட்டமாக போயிருக்கலாம். அப்படி போகும்போது மேத்யூ சொல்றார் ஃபர்ஸ்ட் வர்ஷிப் பண்ணதும் அந்த ஜென்டைல்ஸ் தான். மேத்யூ 28 கடைசி சொல்கிறதும் என்ன தெரியுமா? உலகமெங்கும் போங்க, உலகமெங்கும் போய் நீங்கள் இந்த சுவிசேஷத்தை அறிவிங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பார்க்குறோம்? இயேசு குறிப்பிட்ட மக்களால் அல்ல, எல்லாராலும் ஆராதிக்கப்பட வேண்டும். அப்போ அதனுடைய நோக்கம் நம்ம என்னன்னா, நாமும் என்ன செய்யணும்னா மற்றவங்களுக்கு இயேசுவை ஆராதிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு நாமே ஆராதிச்சுன்னு இருக்கக்கூடாது, மற்றவங்க வரணும், மற்றவங்க ஆண்டவரை தொழுது கொள்ளணும். பைபிளில் ஒரு அழகாக ஒரு வசனம் இருக்குது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அது பால் கேள்வியாக கேட்டுன்னு வருவார். அப்போ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? அங்கே என்ன சொல்லணுன்றாருன்னா, ஒருத்தரை அனுப்பணும். அனுப்பலைன்னா எப்படி ஒருத்தன் பிரசங்கம் பண்ணுவான்? பிரசங்கம் பண்ணலன்னா ஒருத்தன் எப்படி கேள்விப்படுவான்? கேள்விப்படலைன்னா ஒருத்தனுக்கு எப்படி விசுவாசம் வரும்? விசுவாசம் வரலன்னா எப்படி அவன் கர்த்தரை தொழுது கொள்வான்? கர்த்தரை தொழுது கொள்ளனா எப்படி ரட்சிக்கப்படுவான்? அப்போது எல்லாருக்கும் இயேசு. அப்போது நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஆராதனையுடைய மகிமை நமக்கு தெரிஞ்சாதான் அதை இன்னொருத்தருக்கு சொல்லுவோம். ஆமாவா? இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு கோல்டோ சில்வர் கம்பலோ போட்டுன்னுக்கிறீங்கன்னா பார்த்துட்டு எங்கே வாங்கினா நல்லா இருக்குதுன்னு கேட்குறாங்களா? உடனே நீங்கள் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களா இல்லையா? இந்த ட்ரெஸ்ஸை கேட்டாலோ எங்கே ரொம்ப நல்லா இருக்கு எங்கன்னா உடனே சொல்கிறோம். ஆமாம், ஆண்டவரை பற்றி நம்ம சொல்கிறது இல்லை அப்படின்னா அவர் நம்மளுக்கு என்ன இல்லை? ரெண்டு காரணம். ஒன்று, யாரும் நம்மளை கேட்கல, நம்மளுக்கும் அவ்வளோ நல்லா தெரியல அவர். புரியுதா? அப்போ நாம் என்ன செய்யணும்னா ஆராதனையை ருசி பார்க்கணும். வர்ஷிப்னா என்ன அதுதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்கள், தேவனுடைய நோக்கம் என்ன? தட் இஸ் சன் நோன் அண்ட் வர்ஷிப்டு. தட் இஸ் சன் நோன் அண்ட் வர்ஷிப்டு. அவருடைய குமாரன் அறிந்து எல்லாரும் ஆராதிக்கணுன்றது அவருடைய நோக்கம். திஸ் இஸ் திங்ஸ். பிதாவுடைய மிகப்பெரிய இலக்கு என்ன அப்படின்னா, எல்லாரும் இயேசுவை ஆராதிக்கணும். பெரிய பிரதான இலக்கு அது. சரித்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா, பை த செனட் இன் ரோம் ஃபார் மோஸ்ட் 40 years பட் நோ ஒன் கால்ட் ஹிம் மெஸ்ஸையா. இந்த ரோம சங்கம் இருக்குது பார்த்தீங்களா, செனட் அப்படின்வாங்க. அந்த சங்கத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி 40 வருஷத்துக்கு ஒருத்தங்க கூட அவரை மெஸ்ஸியான்னு நினைச்ச இல்லையா, ஏற்றுக்கொள்ளவே இல்லையா? சொல்லுறது புரியுதுங்களா? அவர் மெஸ்ஸியானா என்னன்னா, மெஸ்ஸையா மீன்ஸ் த லாங் வெயிட்டட் காட். நீண்ட காலம் காத்திருந்த ஒரு தெய்வம். தெய்வத்துக்காக நீண்ட காலம் காத்திருந்தவங்களை, அனாயிண்டட் ரூலர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஆளுகை செய்கிறவர். 40 வருஷம் யாருமே அவரை மெஸ்ஸியான்னு அந்த ரோம சங்கத்தில் அன்றைக்கி இருந்த மத தலைவர்கள் யாருமே அவரை என்ன செய்யலை, அங்கீகரித்து கொள்ளலை. ஏன்? அது காரணம் நம்மளுக்கு அங்கேயே பார்க்குறோம். அந்த பிரதான ஆசாரியர்கள்லாம் பெத்லகேமிலேருந்து ஒருத்தர் பரப்பார்னு மிக 5-2 ப்ராஃபஸியை தெரிஞ்சாலும் அவங்க அதை என்ன பண்ணிக்க முடியல, அவங்கள போய் கர்த்தரை தொழுது கொள்ள முடியல. காரணம் அவங்களுடைய ப்ரைடு, அவங்களுடைய பெருமை. எங்கேயோ கிழக்கிலிருந்து வந்தவங்க அவரை என்ன செய்கிறாங்க, தொழுது கொள்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ நம்மளுக்கு இன்னொரு கேள்வி. we don't know how the wise man got their information that there was such a king coming. இந்த ஞானிகளுக்கு ஒன்றும் தெரில, நம்மளுக்கு புரியல. எப்படி இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சது? இப்படி ஒரு அரசர் வருவார் எப்படி தெரிஞ்சது? சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி தெரிஞ்சது? நட்சத்திரத்தை ஆராய்ச்சி பண்ணணுன்னு தான் எப்படி வந்துச்சு அவங்களுக்கு அந்த எண்ணம்?
காட் ரெவலேஷன். சிம்பிள் ஆன்சர் சொல்லிட்டா தெரியாது, நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, எப்படின்னே தெரியாது. அதுக்கு விளக்கெல்லாம் சொல்ல போக முடியல. புரிஞ்சுங்களா? இவங்க சாதாரண ஒரு ஆர்டினரி பர்சனை தேடி வரல, ஒரு கிங். அந்த கிங் எப்படின்னா, தே ஆர் சர்ச்சிங் ஃபார் த ஃபைனல் கிங் டு எண்ட் ஆல் கிங்ஸ். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவங்க தேடி வந்தது ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் வருஷக்கணக்காக ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த வருஷக்கணக்காக ட்ராவல் பண்ணுறதுல ஒரு சாதாரண மனுஷனை அவங்க தேடி வரல, ஒரு சாதாரண அரசனை அவங்க தேடி வரல, கடைசி அரசனை தேடி வராங்க. இந்த உலகத்துக்கு இயேசு தான் லாஸ்ட் கிங். ஒரு ஆமென் சொல்லுங்க, நல்லா கரங்களை உயர்த்தி. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த இயேசு தான் லாஸ்ட் கிங்கு? நான் அப்படி தான் நம்புகிறேன். அப்போ இயேசுக்கு அப்புறம் கிங்ஸ் எல்லாம் வரல, வந்துக்கிறாங்க. ஆனால் இவர் தான் லாஸ்ட்டு. ஏன் சொல்லுங்க? அந்த கிங்குங்கெல்லாம் வந்து தோன்றி மறைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் இவருடைய ஆட்சி தான் 2000 வருஷமாக நிலைத்து இருக்கிறது, இன்னும் நிலைத்திருக்கும், இன்னும் போகும். உலகத்தில் யாருக்கு அதிக அரசர் கீழே வாழ்கிற மக்கள்னா இவருக்கு ஒருத்தருக்கு தான். அப்போ அவங்க தேடி வந்தது எல்லா ராஜாங்களும் தேடுற மாதிரி இல்லை, கடைசி ஒரு ராஜா, கடைசி ராஜா, ஃபைனல். இந்த கிங் தான் உலகத்துக்கு எல்லா அரசனுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறார். அப்படி வச்சுன்னு இருக்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? திப்பு சுல்தான் எங்கே? மைசூர் மகாராஜா எங்கே? சீசர்ஸ் எங்கே? அதெல்லாம் தெரியாது. பார்வோனுடைய அரசர்கள் எங்கே? நெப்போலியன் எங்கே? புரியுதுங்களா? ரோமர்கள் சொல்லுவாங்க, எங்களை கேட்டு தான் சூரியன் உதிக்கும். எங்கே இப்போ? நாங்கள் சொல்லுவோம், இவர் ஃபைனல் கிங், இவர் இன்றும் பிரகாசமாக இருக்கிறார். கவனிச்சிங்க பாருங்க, மேத்யூ என்ன சொல்றாரு? நோட்டீஸ் தட் மேத்யூ டஸ் நாட் டெல் அஸ் அபவுட் த ஷெப்பர்ட் கம்மிங் டு விசிட் ஜீசஸ் in the stable. His focus is immediately coming from the east to worship Jesus. மேத்யூ என்ன சொல்றாருன்னா, மெய்ப்பர்கள் வரலப்பா அவர் ஆராதிக்க. நீங்கள் லூக்கா சொல்வார் பாருங்க, லூக்காவை மென்ஷன் பண்ணும்போது மெய்ப்பர்கள் போனாங்க, அந்த விஷயத்தை பிரசித்திப்படுத்தினாங்கன்னா, வர்ஷிப் பண்ணாங்களா? சரி, வரல. அவங்க வர்ஷிப் பண்ண வந்தால் பக்கத்தில் இருந்தாங்க, கிட்ட இருந்தாங்க, ஈஸியாக இருந்துச்சு, வந்துட்டாங்க. வர்ஷிப், மேத்யூ சொல்ல, வர்ஷிப் பண்ண வந்தவங்க மெய்ப்பர்கள் அல்ல, வர்ஷிப் பண்ண வந்தவங்க கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள். எவ்வளோ பெரிய விஷயம் அது. சரி, இப்போ நம்ம இன்னொரு விஷயம் பார்க்குறோம். இந்த ஸ்டார் இல்லை, ஸ்டாரு என்ன பண்ணுச்சு? அவர்களை வழி நடத்துச்சு. எப்படி பாருங்க, எப்படி வழி நடத்துது? அது 9ஆம் வசனத்தில், மேத்யூ 2:9. When they heard the king, they departed, and behold, the star which they had seen in the east went before them, till it came and stood over where the young child was. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம், பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. இப்போ இன்னொரு கேள்வி, இந்த ஸ்டார் எப்படி வழிகாட்டுது? ஸ்டடி பண்ண போயிடாதீங்க, பதில் சொல்ல போயிடாதீங்க. சரி, சிந்தால தெரிஞ்ச ஸ்டார் எப்படி உங்களுக்கு முன் செல்லுதான். புரியுதுங்களா உங்களுக்கு? முன் செல்லுதுன்னு. இப்போ நீங்கள் ஒரு நட்சத்திரத்தை வானத்தில் பார்க்குறீங்க, அது முன்ன போகுது பின்னால் போகுதுன்னு எப்படி தெரியும்? நீங்கள் ஒரு நட்சத்திரத்தை இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு வந்து அதே நட்சத்திரத்தை காட்ட முடியுமா? நாங்கள் சின்ன வயசில் அப்படி காமிச்சுருக்கோம். நேற்று பார்த்தோம் பாரு, அதான்டா அது, இல்லைடா அது இது வேற, இங்கே பாரு, அது காட்ட முடியுமா?
ஆனால் இவங்களுக்கு ஒரு நட்சத்திரம் முன் சென்றது. அப்போ அவங்க அதை ஸ்டடி பண்ணினே போனாங்க. இதுதான் ஆராய்ச்சி. நம்ம பார்க்குறதுக்கும் ஆராய்ச்சியிலேருந்து பார்க்குறதுக்கும் அது நகருதா, போதா, வருதா. அதனால தான் நீங்கள் கிறிஸ்மஸ் டெக்கரேஷனில் ஸ்டார் கட்டும் போது வால் நட்சத்திரம் மாதிரி வைக்குவாங்க, பார்த்துக்கிறீங்களா? சிலர்லாம் வால் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டார் எப்படி இருக்கும், ஒரு பக்கம் பெருசாக இருக்கும். அப்படின்னா எல்லா ஸ்டாரை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கு. இவங்க அதை ஸ்டடி பண்ணுறாங்க, அது அவங்களுக்கு வழி காட்டுது. இப்போ கேள்வி, எப்படி இது வழி காட்டுது? இதெல்லாம் நாங்கள் யோசிக்கிறது இல்லை பாஸ்டர், அவங்க பிறந்தாருன்றது ஒரு விஷயந்தான் வச்சுக்கிறோம். உட்காந்து யோசிக்கணும், எப்படி இது வழி காட்டுது? Guided by God. The answer is we don't know. நான் கேட்குறேன், how the Red Sea split. எப்படி சிவந்த சமுத்திரம் ரெண்டாச்சு? how the manna fell. மன்னா எப்படி கீழே வந்துச்சு? எப்படி யோனா மீன் வயிற்றில் சர்வைவ் பண்ணார்? நீங்கள் அற்புதம்லாம் எடுத்துக்கங்களேன். எப்படி how the star worked. இந்த நட்சத்திரம் எப்படி வேலை செஞ்சிச்சு? இந்த சிவந்த சமுத்திரம் எப்படி ரெண்டாக பிளந்தது? இந்த மன்னா எப்படி வந்து வானத்திலேருந்து கொட்டினது? இந்த யோனா எப்படி மீன் வயிற்றில் வாழ்ந்தார்? இதுக்கெல்லாம் we don't know answer. Answer is we don't know. நமக்கு தெரியாது. இதுதான் முழுக்க முழுக்க ஒருவேளை இப்படி எடுத்துக்கலாம், இது கர்த்தர் செயல். பிரைஸ் தி லார்ட். அப்போது இந்த பிறப்பில் நம்ம ஒரு காரியம் கற்றுக்கிறோம். இயேசுவினுடைய பிறப்பில் நம்மையும் கூட ஆண்டவர் சில நேரத்தில் வழி நடத்தும் போது இது எப்படிங்க ஆகுதுன்னா தெரியாதுங்க, ஆச்சரியமாக அவர் நடத்துகிறார், அதிசயமாக நடத்துகிறார். எப்படி நம்ம போகிறோன்னே தெரியல, அப்படி அவர் நடத்தின்கிறாரு. ஓகேங்களா? நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். அவங்களுடைய ஜர்னியை நம்ம பார்த்தோம். த கோல் ஆஃப் த ஜர்னி, their goal involved a ruler. புரியுதுங்களா? அவங்களுடைய இலக்கு என்னன்னா, ஒரு ஆளுகை செய்கிறவர் ஒருத்தர், ஒரு ரூலர் ஒருத்தர் இருக்கிறார்ப்பா, அதான் அவங்க லட்சியம், ரூலர். புரியுதா? நம்ம யாரை தேடி போயின்னுக்கிறோம்? ஏதோ ஒரு அதிசயமான குழந்தைய பார்த்துட்டு வணங்கிட்டு வந்துட போகிறதில்ல. இந்த குழந்தை இந்த உலகத்தையே ரூல் பண்ணுற ஒரு ரூலர். அப்போனா அவங்களுடைய இன்வால்வ்டு எதில் இருக்குதுன்னா, அவர் ரூல் பண்ணுறாரு. புரியுதா? அவங்க கேட்குறாங்களே, வேர் இஸ் ஈ தட் இஸ் பார்ன் எ கிங் ஆஃப் த ஜூஸ் அப்படின்றாங்க. எங்கே அவர் யூதருக்கு ராஜா பிறந்தவர் எங்கே? இவங்க என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா, இவங்க நினச்சிருக்கிறாங்க இந்த ஏறது இந்த குழந்தைய அரண்மனையில் வச்சு பெரிய செலிப்ரேஷன் பண்ணின்னு இருக்குவான். எங்கே நாங்கள் போய் பார்க்கணுன்னா அங்கே எங்கேக்கிறாங்க, அவங்க அங்கே எங்கேக்கிறாரு அவர். அப்படி எங்கே ஒரு இடம் கொடுக்கலையே அவங்க தான். இன்றைக்கி நிறைய சமயத்தில் நம்ம ஆண்டவரை தூக்கி வச்சு கொண்டாடுவோன்னு மற்றவங்க நினச்சின்னு இருக்கும் போது நம்மக்கிட்ட அப்படி பார்க்கவே முடியாது, சப்புன்னு வச்சுன்னு இருப்போம் அவரை. ஒரு சிலருக்கு பைபிளே படிக்க வராது, ஆனால் பைபிளை ரொம்ப பக்தியாக வச்சுருப்பாங்க. ஆனால் சிலருக்கு பைபிள் படிக்க தெரியும், பைபிளுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸை கொடுக்க மாட்டாங்க, சர்ச்சுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, சப்புன்னு பண்ணிடுவாங்க. புரியுச்சா? தேர் கோல் இன்வால்வ் எ கமிட்மெண்ட், ஒரு அர்ப்பணம். பார்த்தே ஆகணும் அவரை. வி கம் டு வர்ஷிப் ஹிம் தான் அர்ப்பணம். நாங்கள் அவரை ஆராதிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம், அந்த அரசரை நாங்கள் ஆராதிக்க வந்துக்கிறோம் தான் கோல். ஏன் சர்ச்சுக்கு வரோம் சொல்லுங்கள் சத்தமாக? ஏன் சர்ச்சுக்கு வரோம்? சத்தமாக சொல்லுங்கள். வேற எந்த பாயிண்ட்டும் மைண்டில் வரக்கூடாது. புரியுதா? இங்கே இருக்கிறவங்க மேலே ஒரு கசப்பு, கோப உணர்வுகள், கசப்புணர்வுகள், இவங்க அப்படி, இவங்க இது, அது ஒரே ஒரு நோக்கத்துக்காக வரணும்.
நாம் அவரை ஆராதிக்க வந்திருக்கோம். சரி, ரெண்டாவது ஒரு விஷயம் பார்க்குறோம், த கைடன்ஸ் ஆஃப் தேர் ஜர்னி. இந்த அவர்களின் பயணத்தில் ஒரு வழிகாட்டுதல். இந்த ஜர்னி சும்மா இல்லை, ஒரு வழிகாட்டுதலோடு அவங்க நடத்துகிறாங்க. ஒரு கைடன்ஸ், அந்த கைடன்ஸை அங்கே பைபிளில் பார்த்தா தேவர் லெட் பை த ஸ்கிரிப்சர். தேவர் லெட் பை த ஸ்கிரிப்சர் இல்லைங்களா? எப்படின்னா அவங்க 4-5 எல்லாம் பார்க்கும்போது சொல்கிறாங்க, அவர் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். இங்க பாருங்க, தேவர் லெட் பை த ஸ்கிரிப்சர், இன்னொன்று தேவர் லெட் பை த ஸ்டார். ஒரு சிலர் நீங்கள் நினைக்கலாம், இந்த வசனம் அப்பயே சொன்ன மாதிரி அவங்க வேதத்தை என்ன செய்திருக்கிறாங்க, ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்க. இப்படி ஒருவர் மிக 5:2 படி வரும், அதுதான் கேட்டவுடனே இவங்க ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் இருக்கான்னு விசாரிக்கிறாங்க. ஆனால் இந்த சாஸ்திரிகள் இன்னொன்று எப்படி நடத்தப்பட்டார்கள், நட்சத்திரம் மூலியமாக அவர்கள் வழி நடத்தப்பட்டார்கள். அப்போது தேவன் இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நம்மை கிறிஸ்துவிடம் எப்பொழுதும் தேவன் நம்மை வழி நடத்தி கொண்டே இருப்பார். எதுக்கு வழி நடத்துகிறாரு? அவரை ஆராதிக்கிறதுக்கு. கான்செப்ட் அது, அவரை நம்ம என்ன செய்யணும், ஆராதிக்கணும். சரி, இப்போ ஆராதிக்கும் போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். த வைஸ் மேன் அண்ட் த டிஸ்பிளே ஆஃப் தேர் ஜாய். இவங்க பார்த்த உடனே இந்த ஆராதிக்கிற விஷயத்தில் அவங்க அதை தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். 10வது வசனத்தை பாருங்க, 10வது வசனம். When they saw the star, they rejoiced with exceedingly great joy. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். கவனிக்கிறீங்களா? அந்த நட்சத்திரத்தை கண்ட உடனே அவங்க என்ன அடைந்தாங்களாம், ஆனந்த சந்தோஷம், எக்ஸீடிங் கிரேட் ஜாய். அப்போது தேவன் நம்மை வழி நடத்தும் போது, தேவன் நம்ம இயேசு கிறிஸ்துவிடம் வழி நடத்தும் போது, அந்த வழி நடத்துதலை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுங்க, அங்கே எப்படி சொல்லுதுன்னா, they all saw the star. ஒருத்தர் பார்த்தாங்கன்னு சொல்ல, அவர்கள் எல்லாரும் அந்த நட்சத்திரத்தை கண்டார்கள். இங்கே வந்திருக்கிற நாம் யாரோ 1-2 பேர் தான் பார்க்குற விஷயம் இல்லை, எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தேவன் நம்மை நடத்துவதற்கான அடையாளங்களை நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி, சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகணும். ஆராதிக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. தேர் டிவோஷன் டு ஜீசஸ். அடுத்து தேர் டிவோஷன் டு ஜீசஸ். 11வது வசனம், இயேசுவின் மீது அவர்களுடைய பக்தி. இயேசுவின் மீது அவருடைய பக்தி. 11வது வசனம் வாசிக்கிறோம். And when they had come into the house, they saw the young child with Mary his mother, and fell down and worshipped him. And when they had opened their treasures, they presented gifts to him, gold, frankincense and myrrh. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். நல்லா கவனிங்க, நம்ம தேவன் நம்முடைய நடத்துகிற அந்த வழி நடத்துதலை கண்டுட்ட பிறகு நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரணும். புரியுதா? ஒரு பெரிய சந்தோஷம், சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம். அடுத்து அந்த சந்தோஷம் என்னவா மாறணும்னா பக்தியாய் மாறணும், டிவோஷனாக மாறணும். புரிஞ்சிச்சிங்களா? அவங்களுக்கு எப்படி மாறணும்? அது எப்படி அவங்க டிவோஷனாக மாற்றினாங்கன்னா, நீங்கள் அந்த பாருங்கள், அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, திஸ் வாஸ் எ ஃபேமிலி என்வாயர்மெண்ட். ஃபேமிலி என்வாயர்மெண்ட், குடும்ப சூழல். தேவனை ஆராதிக்க வர இடத்துல நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா குடும்பமாக இருக்க வேண்டும். உனக்கு எனக்கு ஆகாது, உனக்கு என்ன பார்த்தா பிடிக்காது, நீ அப்படி நான் இப்படின்னு இல்லை. இங்கே வரும்போது அந்த என்வாயர்மெண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணோன்னா குடும்ப சூழல். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து
பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாதை கண்ட உடனே என்ன செஞ்சாங்க? This was a focused environment. Focused environment என்னன்னா கவனம் செலுத்தும் ஒரு சூழ்நிலை, கவனம் செலுத்தும் ஒரு சூழல். இப்போ பாருங்க, நம்மலாம் நான் ரொம்ப கவனிக்கிறவங்கள எப்படி கவனிக்குவேன்? சரி, இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாம் சர்ச்சுக்குள்ளே வரீங்க, கொஞ்சம் பேர் சீக்கிரம் வந்துடுறீங்க, கொஞ்சம் பேர் லேட்டாக வரீங்க, கொஞ்சம் பேர் வந்துனே இருக்கிறீங்க. ஒரு வாட்டி ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஒரு ட்ராமா போட்டாங்க தெரியுமா? ரெடி ஆகுறாங்க, கிறிஸ்மஸ் சர்வீஸே முடிஞ்சிடுது. அந்த அளவுக்கு ரெடி ஆகுறாங்க. நீங்கள் பாருங்கள், இப்போது உள்ளே வந்த உடனே அவரை வர்ஷிப் பண்ணோடனே ஃபஸ்ட்டு மைண்ட் என்ன இருக்கணும்னா, இது தேவனுடைய குடும்பம். நமக்குள்ளே என்ன வைக்கக்கூடாது? எல்லாத்தையும் அந்த ஸ்லிப்பரை எப்படி விட்டு வரீங்களோ அப்படியே எல்லாத்தையும் விட்டு திரும்ப ஏற்றின்னு போகக்கூடாது. விட்டுட்டேன், இது வரைக்கும் கொஞ்சம் நேரம் 2 மணி நேரம் எதுவும் எடுத்துக்க மாட்டேன், அப்புறமா எடுத்துக்குவேன். அப்படி இல்லை, ஒரு வரும்போதும் விட்டுடணும் அந்த இடத்துல பகைமை வெறுப்பு எல்லாம். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கணும்? காலையில் உள்ளே வந்தோடனே, தம்பி அங்கிள் என்ன மன்னிச்சிடுங்க அங்கிள், நேற்று அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு மன்னிப்பு கேட்டு போனார். இப்போ பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எதாகிலும் கில்ட் ஆச்சுன்னா உடனே போய் ஃபர்கிவ் பண்ணணும், உடனே போய் சரியாயிடணும். அந்த கசப்பு வெறுப்புகளோடு தேவனை என்ன செய்ய முடியாது? ஆராதிக்க முடியாது. எதனா ஒன்று டிஸ்டர்பன்ஸோடு நீங்கள் வாழவே கூடாது. டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறது தேவன். முதலாவது நீ சகோதரனோட ஒப்புரவு வாங்கிட்டு பாருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தப்பு எல்லாரும் பண்ணுவாங்க. எனக்கு அந்த தப்பு பண்ணுறவங்க மேலே கோபம் வராது. இந்த தப்பை பண்ணிவிட்டு தப்பு பண்ணாத மாதிரி இருக்கிறதுனால தான் கோபம் வரும். நான் என்ன பெருசாக பண்ணிட்டேன், அது கரெக்ட் தான் அப்படின்னு. புரியுதா? நான் மன்னிப்பு கேட்குறது தான் அது நல்ல இருதயம். அப்போ நம்ம மன்னிக்கிறதும் நல்ல இருதயத்துலேருந்து மன்னித்து அன்பாக ஏற்றுக்கொள்ளணும். உக்கார்ந்தா சூழல் எப்படின்னா இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் கத்திட்டு துதிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு வரவே கூடாது. அவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க, அவ்வளோ தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணுறாங்க. என்ன சூழலை உருவாக்குறாங்க? அவங்க குடும்ப சூழல். வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள், வீட்டுக்குள்ளே போனாங்க, ஒரு குடும்ப சூழலை உருவாக்கிட்டாங்க. அடுத்து அவங்க ஃபோக்கஸ்டெல்லாம் எதில் இருந்துச்சுன்னா, அவங்க ஃபோக்கஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெல் டவுன் அண்ட் வர்ஷிப்ட் ஹிம். இது என்னது? ஃபோக்கஸ்ட் என்வாயர்மெண்ட். உள்ள நீங்கள் வரீங்க இல்லையா? இப்போ தம்பிங்க வர்ஷிப் பண்ணுறாங்க, பிரதர்ஸ் வர்ஷிப், மைக்கு எடுத்தவொடனே உங்கள் 2 முழங்கால் என்ன ஆயிடணும்? ஸ்டெடியாக இருக்கணும். மைக்கு கையில் வச்சவொடனே உள்ளே வந்தவொடனே உள்ளே வந்தவொடனே கச்சமச்சான்னு எனக்கு ஆஃபீஸில் கேட்குது. நான் எப்பவுமே சொல்கிற டைலாக் தான் சொல்கிறேன். வீட்டில் பேசுகிறீங்க, ஃபோனில் பேசுகிறீங்க, சர்ச்சில் பேசுகிறீங்க, எங்கே தான் பேசாத இருப்பீங்கன்னு எனக்கு தெரில. கிடைக்கிற கேப்பெல்லாம் பேசுகிறீங்க. நான் சொல்கிறேன், எனர்ஜி வேஸ்ட் ஆகும். பேசாதீங்க, ரொம்ப பேசாதீங்க, பேசினே இருக்காதீங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன். எஸ்பெஷலி சர்ச்சில் மௌனமாக இருங்க. மௌனமானா உம்முன்னு இருக்கிறதில்ல, அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக இன்றைக்கி நான் ஒரு பிளானோடு வரணும், ஒரு நோட்டோடு வரணும். நான் இந்தந்த வார்த்தைகளை சொல்லி இன்றைக்கி ஆராதிக்க போகிறேன். இப்போ ஆராதனை கூட ஒரு விஷயம் கவனித்தேன். தம்பிங்க துதிக்கும் போது இந்த மரியாதை பற்றி சொல்லி துதிச்சாங்க. ஏன்னா இன்றைக்கி சூழல் அது. என் ஆன்மா தேவன் ரட்சகராக வரணும். ஒரு பிளான், இது இவங்க தான் வரணுன்ட்டு இல்லை, நம்மளும் ஒரு பிளானோடு வரணும். இன்றைக்கி 50 ஸ்தோத்திரத்தை சொல்ல போகிறேன், 100 ஸ்தோத்திரம் சொல்ல போகிறேன், இன்றைக்கி ஆராதிக்க போகிறேன். ஒரு பிளானோடு வரணும். முட்டி போடுங்க, பாதி பேர் முட்டி, பாதி பேர் உக்கான்னு, பாதி பேர் கண்ணை திறந்து பார்த்துக்கின்னு, பாதி பேர் ஆராதனையே இல்லை. ஃபோக்கஸ்ட் என்வாயர்மெண்ட். பாருங்கள், அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாக மரியாதை கண்ட உடனே என்ன ஆயிட்டாங்களாம்? இது யோசிக்கிறீங்களா? இவ்வளோ பெரிய ஞானிகள், இவ்வளோ அங்கே ஒரு பெரிய ஒரு 30 வயசில் உள்ள ஆளை இயேசுவை பார்க்கல, ஒரு 2 வயசு சின்ன குழந்தைய தான் பார்த்தாங்க.
அவங்களுக்கு தெரியுது இவர் தான் ரூலர் இருக்கு, கிங். இன்றைக்கும் பாருங்கள், நீங்கள் இப்போ இந்த பழைய அரசர்லாம் பார்த்தீங்கன்னா அரசர்கிட்ட நிமிர்ந்து கூட பேச மாட்டாங்க. இன்றைக்கும் நம்ம கலாச்சாரத்தில் அப்படி இருக்குது. அப்பாங்கக்கிட்டலாம் முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. தமிழ் கலாச்சாரத்தில் ஒருத்தர் அப்பா இருக்கிற வரைக்கும் மீசை வைக்க மாட்டாங்க. மீசை வைக்க மாட்டாங்க. அது அப்பாவுக்கே கௌரவ பிரச்சனை ஆகிடும். அப்பா கிட்ட தலை குஞ்சு தான் பேசுவாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு கலாச்சாரம், ஒரு மரியாதை கொடுக்குற ஒரு விஷயம் பெரியவங்களுக்கு. ஆனால் இவங்க பாருங்கள், பார்த்தோன்னே அப்படியே சாஷ்டாங்கமாக வந்துட்டாங்களாம். ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்க, என்ன சொல்லின்னு வந்தாங்க 2ஆம் வசனத்தில், நாங்கள் அவரை, நீங்கள் என்ன சொல்லிட்டு வரீங்க வீட்டிலேருந்து, ஆராதனைக்கு போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், வர்ஷிப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறதே இல்லை. பாதி வர்ஷிப் ஆகிட்டு பிறகு தான் உள்ளே என்ட்ராகுறீங்க. எனக்கு அதில் ஒரு கோபம் இல்லை, அவ்வளோ கூலாக இருக்கிறீங்க, அதுதான் பிரச்சனை. இந்த என்ட்ரு அவ்வளோ லேட்டாக வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் வராங்க பாருங்கள், அவங்க கூட அவ்வளோ கூலாக இருக்க மாட்டாங்க. அவ்வளோ கூலாக உட்காருங்க. நான் ஒருத்தருக்கு ஒரு அவார்டே கொடுக்கலான்னு நினச்சின்னு இருந்தேன். அவங்களுக்கு உடல் பலவீனம் ஆயிடுச்சு, இல்லைனா ஒரு அவார்டு இந்த நியூ இயர் கொடுக்கலான்னு. என்ன அவார்டுனா, எவ்ரி டைம் எப்போவுமே லேட்டாக வர ஒரு அவார்டு. எல்லா ப்ரேயருக்கும் எல்லா மீட்டிங்க்கும் என் கண்ணு பார்த்துனே இருக்கும். இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அவார்டு ஒன்று கொடுக்கலாம், லேட்டாக வர அவார்டு. அவங்களுக்கு உடம்பு பலவீனம் ஆயிடுச்சு, இப்போ கொடுக்க முடியாது. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, எப்போவுமே இதே ஒரு வேலையாக வச்சுங்க. ஏன்னா ஃபோக்கஸ்டே இல்லை. ஆராதனையில் ஆராதிக்க போகிறேன், வசனம் கேட்க போகிறேன், கர்த்தரை தொழுது கொள்ள போகிறேன், இந்த ஒரு ஃபீலே நமக்கு உண்டாகிறதில்ல. உள்ளே என்ட்ரான உடனே, அதான் பைபிள் சொல்லுது, அந்த என்ட்ரான உடனே என்ட்ரன்ஸ்லேயே பாட்டு, துதி, ஸ்தோத்திரம், மைண்டு எல்லாம் மாறணும். கொஞ்சம் கடைசியாக ஒரு வருஷத்தை சொல்லி முடிக்குவோம். த எக்ஸ்பிரஷன் ஆஃப் தேர் வர்ஷிப், த எக்ஸ்பிரஷன் ஆஃப் தேர் வர்ஷிப். அவர்கள் ஆராதனையின் வெளிப்பாடு. ஒரு ஆராதனையை எப்படி வெளிப்படுத்தினாங்க தெரியுமா? அவங்க எப்படி 2 விதமாக வெளிப்படுத்தினாங்க. ஒன்று அப்சர்வ் தேர் பவுயிங் பொசிஷன். அவங்களுடைய ஆராதனையினுடைய அந்த முறையை பாருங்கள், எப்படி வெளிப்படுத்தினாங்கன்னா வணங்கிட்டாங்களாம். தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது, இந்த ஆராதனைக்கு தொழுது கொள்றதுக்கு தமிழில் ஒரு நல்ல வார்த்தை இருக்குது, வணங்கினார்கள். கர்த்தரை இப்போது நாங்கள் அவரை வணங்க வந்தோம். வணங்குவது, ஆராதிக்க வந்தோம், தொழுது கொள்ள வந்தான்னா கூட வேற மாதிரி இருக்குது. வணங்கினேன். கேத்தலிக்கில் ஒரு பாட்டு இருக்குது, தலைவா உன்னை வணங்க, என் தலைமேல் கரம் குவித்தீர். தலைவா உம்மை வணங்க வந்தேன், நீர் என் தலைவர். நீர் தலையாக இருக்கும் போது என் தலையை நான் தாழ்த்த வணங்க வந்தேன். தலை வணங்கணும். நீங்கள் எங்கே தலை வணங்குறே இல்லையா, இங்கே வணங்கணும். இங்கே உன் படிப்பெல்லாம் செல்லாது, உன் பணம் செல்லாது, உன் அழகு செல்லாது, உன் அறிவு செல்லாது. அதனால தான் இங்கே நீங்கள் நம்ம சபைக்கு ஒரு ஆவிக்குரிய பிள்ளைங்க டாக்டரேவே இருந்தால் கூட உங்களுக்கு இங்கே எங்கேயாவது ஒரு மேட்டில் தான் உட்கார வச்சுருப்போம். நீங்கள் ஒரு லாயராக இருந்தால் கூட சரி, ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த இடம் உன்னுடைய படிப்புக்கு, உன்னுடைய அழகுக்கு, உன்னுடைய பணத்துக்கு கௌரவம் கொடுக்குற இடம் இல்லை. இது ஒரே ஒருத்தருக்கு கௌரவம் கொடுக்குற இடம், அவர் ஒருவர் மாத்திரமே. பிரைஸ் தி லார்ட். அவங்க அந்த எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க பாருங்கள். வணங்கிட்டாங்க, அப்படியே வணங்கிட்டாங்க, சாச்சிட்டாங்கம்மா. இங்கே தேவ சமூகத்துக்கு வரும்போது உங்களை எந்த விதத்திலும் உயர்த்திக்காது பாருங்க. புரிஞ்சுங்களா? எந்த விதத்திலும். ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே பார்த்துன்னு இருக்காதீங்க, அப்படி இப்படி பார்த்துனே இருக்காதீங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணுங்கள், மைண்டில் வச்சுக்காதீங்க. யாருன்னா பார்க்குறாங்களா?
என்ன பார்க்குறாங்களா அப்படின்ட்டு அப்படி பார்க்காதீங்க. சரி, நேற்றெல்லாம் பார்லர் போயிட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி மாத்திரம் சொல்ல, எப்போ இன்றைக்கி ஒன்றும் சொல்ல, எப்போனா அது எதுனா அதை பற்றி எதுனா நம்மளுக்குள்ளே ஒரு மைண்டில் அப்படி ஓடின்னு இருக்கும். இது மேலே கவனம் வைக்காதீங்க, இது மேலே கவனம் வைக்காதீங்க. நம்ம கவனம் எல்லாம் இது மேலே இருக்கணும்னா அவரை பணிந்து கொள்ள வேண்டும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் எங்கன்னா வீட்டுங்களை உட்கார போச்சா அப்போல்லாம் சேரெல்லாம் யார் போடுறாங்க? பாய் தான். எந்த வீட்டுக்கு போனாலும் பாயை விரிச்சிருவாங்க, உட்காந்துட வேண்டியது தான். இவர் நின்றுனே இருப்பார். உட்காராண்ணா, இல்லை அயன் எல்லாம் கழிஞ்சிடும். அப்படியா அப்படின்ட்டு நீ எங்கேயுமே நிற்காதப்பான்னு துரத்தி விட்டார். இன்றைக்கி இல்லவே இல்லை, அவர் ஸ்பிரிச்சுவலில் இல்லவே இல்லை. அப்படி எல்லாம் உட்காந்துருந்தால்தான் இங்கே இந்த மாதிரி இடத்துலாம் ஏற்பட்டு ஆண்டவர் உட்கார வைக்கிறார். இன்னும் பல பெரிய இடங்களெல்லாம் ஆண்டவர் உட்கார வைக்கிறார். அவர் சமூகத்துக்கு நம்மை தாழ்த்தணும். அப்போ தான் தேவன் நம்மை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். அடுத்து அவங்களுடைய அந்த ஆராதனையுடைய முறையினுடைய அப்சர்வேஷன் என்னன்னா, தேர் கிஃப்ட்ஸ் ப்ரெசன்டட். அவங்களுடைய வெகுமதி கொடுக்கப்பட்டது. என்ன அழகாக பாருங்கள், இதுதான் ரொம்ப பியூட்டி. அவங்க வெறும் கையாக வரல. அவங்க என்ன பண்ணாங்களாம், தங்கள் பொக்கிஷங்களை, புரியுதா இல்லையா, பொக்கிஷங்களை, தங்களுடைய பர்ஸ் வேலெட்டை திறக்கலை, ஹேண்ட்பேக் வேனிட்டி பேக்கை திறக்கலை, சூட்கேஸை திறக்கலை, பீரோவை திறக்கலை. எதை திறந்தார்கள்? பொக்கிஷனா? எத்தனை பேருக்கு தெரியும் பொக்கிஷன்னா? எனக்கு தெரியும். சும்மா பேசக்கூடாது, கரெக்டாக சொன்னால் நானும் கற்றுக்குவேன். பொக்கிஷன்னா என்ன? தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டார். ட்ரெஷர். வாட் இஸ் ட்ரெஷர்? பொக்கிஷம். ஒன்று விலை உயர்ந்தது, ரேர், வெரி குட், ரேர், ரொம்ப அபூர்வமானது. ரொம்ப நாளாக சேர்த்து வைக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் பொக்கிஷம். சொல்கிறோமா இல்லை, பொக்கிஷம் மாதிரி வச்சுருந்தங்க, அப்படியே யாரோ எடுத்துன்னு போயிட்டானுங்க. பொக்கிஷங்கள் எல்லாம் பத்திரப்படுத்தப்பட்டு விலை உயர்ந்தது, ரொம்ப மதிக்கத்தக்கது. அவைகள் பொக்கிஷம் என்பது ரொம்ப காஸ்ட்லியானது. அதை திறந்தாங்களாம். இப்போ நம்ம ஸ்கிட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், ஒரு கப்பு மாதிரி எடுத்துன்னு கோல்டுன்னு வச்சிடுறோம். அவங்க அப்படி வைக்கல, என்ன பண்ணாங்க, எத்தனை பேர் திறந்தாங்களோ, எவ்வளோ கோல்டு, அதை வச்சே சொல்கிறாங்க. ஜோசப் மேரியெல்லாம் ஏழைகளே இல்லைங்க, அவ்வளோ பெரிய பணக்காரங்க. ஏன் சொல்லுங்க, பொக்கிஷங்களெல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. பொக்கிஷத்தில் என்னெல்லாம் இருக்கும், நீங்கள் உங்களுக்கு ஒரு கோல்டு பாக்ஸ் பொக்கிஷம் கிடைக்குது, என்னெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? வைரம், வைடூரியம், மாணிக்கம், தங்கம், பவளம், புரியுதா? அப்புறம் நீங்கள் என்னென்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதுவரை நம்ம ஆசைப்பட்ட ஆறாகுது, தாராகுது, ஒட்டியானங்குது, குட்டியானங்குதுன்னு, கம்பளு, இதுன்னு எல்லாமே அங்கே ஒரே நாள் அடிச்சாங்க. வர லக்கு, ஒரே நாளில் கோடீஸ்வரங்களாயிட்டாங்க. எங்கேயோ போயிட்டாங்க. திறந்து ஆராதனையில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பொக்கிஷமான காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பாதத்தில் அதை செலுத்த வேண்டும். அது பணம், காசு மாத்திரம் இதெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ, சம்டைம் ஆண்டவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் அவருடைய பாதத்தில் பொக்கிஷங்களை அந்த பொக்கிஷத்தில் பொன்னையும், புரியுதா, என்னது பொண்ணு, அப்புறம் தூப வர்க்கத்தையும், அதுக்கப்புறம் வெள்ளை போலத்தையும் அதற்கு என்னவா வைத்தார்கள், காணிக்காவது. இது அவங்க ரிசர்ச்சு. இப்போ ஒரு கிங்கை பார்க்க போகிறோம். இந்த கிங்கை ஸ்டடி பண்ணிட்டாங்க. அவர் 3 விதத்தில் இருக்க போகிறாரு. ஒன்று டாமினேட்டட் கிங்,
இவர் தான் ஆதிக்கம் செலுத்தும் அரசன். உலகத்தையே நடத்துவார் இவர். அதுக்கு தான் கோல்டு அடையாளமாக வச்சாங்க. உலகத்தையே இவர் தான் கண்ட்ரோல் பண்ண. இன்றைக்கி உண்மையாக சொல்லுங்கள், உலகத்தை யார் கண்ட்ரோல் பண்ணுறது? அமெரிக்கா பண்ணுதா? இஸ்ரேல் பண்ணுதா? ரஷ்யா பண்ணுதா? அவங்கெல்லாம் அணு ஆயுதத்தில் பண்ணுகிறாங்க. ஆனால் தேவன் ஒருவர் தான் இந்த உலகத்தையே தன்னுடைய அன்பினாலே கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அவருக்கு அவங்க ஸ்டடி பண்ணி சொன்னாங்க, இன்றைக்கி இல்லைப்பா, ஒரு நாள் வரும், இன்னைக்கு இந்த கிங் வந்து எப்படி இருக்குவார்னா உலகத்தையே டாமினேட் பண்ணுவார். புரியுதா? உலகத்தையே ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு இவர். அதுக்கு தான் அவங்க அதை பொண்ணை வச்சாங்க, அவருக்கு முன்னால் வச்சாங்க. அடுத்து என்ன வச்சாங்க அவங்க? தூப வர்க்கம். இந்த தூப வர்க்கம் வந்து என்ன, எது கிஃப்டாக, எது அது கிஃப்டாக வச்சாங்கன்னா, இவர் வந்து சாதாரணமானவரில் டிவோட்டட் ப்ரீஸ்ட், அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆசாரியன். ஆசாரியனுடைய வேலை என்ன? ஜனங்களை தேவனிடத்திலும் தேவனை ஜனங்களிடத்திற்கும் கொண்டு சேர்க்கிற ஒரு மத்தியஸ்தன். இவரால் தான் தேவனிடத்தில் சேர முடியும். இவர் சாதாரண ஆள், இவர் ஒரு ஆசாரியன். ஆசாரியன் தேவனிடத்தில் வழி நடத்தக்கூடியவன். தேவனை மக்களிடத்திலும் மக்களை தேவனிடத்திற்கும் சேர்க்கிற ஒரு பாலமாக பவுல் சொல்வார், தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர்தான் கிறிஸ்து. பிரதான ஆசாரியன். அந்த ஆசாரியன் அடையாளமாக தூப வர்க்கத்தை வச்சாங்க. வெள்ளைப்போளத்தை வச்சாங்க இல்லைங்களா? அந்த வெள்ளைப்போளத்தை வந்து இவர் வந்து சாதாரண டையிங் ப்ராஃபட், மரிக்கிற ஒரு தீர்க்கதரிசி. இவர் நாளைக்கு மரிப்பார். புரியுதுங்களா? இவர் ஒரு நாள் மரிப்பார். யாருக்காக மரிப்பார்? இந்த ஜனங்களுக்காக மரிப்பார். என்ன ஒரு பியூட்டிஃபுல்லாக, எவ்வளோ நாள் பொக்கிஷங்களை சேர்த்து வச்சு அவைகளை எல்லாம் ட்ராவல் பண்ணி, என்ன ஒரு அற்புதம் பாருங்கள். நீங்கள் இதை நீங்கள் யோசிக்கவே முடியாது. இதை ஒரு இஸ்ரேலனும் இப்படி செய்யலை. ஏன் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து 40 ஆண்டுகள் ரோம செனட்லேயே வந்து இன்னும் ஒருத்தங்க கூட அறிக்கை செய்யலையா மேசியான்ட்டு? அவ்வளோ வேதனை இருந்துச்சு. அங்கீகாரமே இல்லை அவருக்கு. அப்படிப்பட்டவங்க இஸ்ரேல் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அவரை அங்கீகரித்து கொள்ள. இன்றைக்கும் நீங்கள் சொல்கிறீங்களே, சில கிறிஸ்தவ நாடுகளில் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வைக்க விடமாட்டேன்றாங்க. கோர்ட்டில் விடுறதில்ல. நம்மளுக்கெல்லாம் வேறு விதமான எதிர்ப்பு. பிரசங்கம் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது அங்கே சில கிறிஸ்டியன் கண்ட்ரியில் என்ன எதிர்ப்பு தெரியுமா? கிறிஸ்டியானிட்டியை பற்றி நிறைய எதுவும் திணிக்கக்கூடாது, எங்கேயும் திணிக்காதீங்க. புரிஞ்சிச்சுங்களா? இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தான் தேவ பிள்ளைகளை இந்த வர்ஷிப்பை நீங்கள் கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், எதுவுமே இஸ்ரேல் மக்களோ அவருக்கு செஞ்சவங்களோ அவரு சார்ந்தவங்களோ இதை செய்யலை. அவங்க செஞ்சது எல்லாமே எங்கேயோ தூரத்துலேருந்து ஒருத்தர் வந்து அவர்கள் இவ்வளோ காரியத்தை செய்தார்கள், இவ்வளோ பெரிய அடையாளத்தை கொடுத்தாங்க ஆண்டவருக்கு. அதனால் நாம் இன்றைக்கி கர்த்தரை என்ன செய்ய வந்திருக்கிறோம்? தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு சில விஷயம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கோன்னா, த அன்எக்ஸ்பெக்டட் சேவியர், எதிர்பாராத ஒரு இரட்சகர். எதிர்பாராத ஒரு இரட்சகர். ஒன்று சொல்லுது, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லெகேமில் இயேசு பிறந்த போது அப்படின்னு சொல்லும் போது, எதிர்பாராத ஒரு இரட்சகர். அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பாராத கட்டளை என்ன? 7:8 அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 3வது த அன்எக்ஸ்பெக்டட் டிஸ்டர்பன்ஸ், எதிர்பாராத மனக்கலக்கம். ஏறதுக்கும் அந்த ஜனங்களுக்கெல்லாம் 3லேருந்து 6 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் கலங்கினார்கள். இந்த கலக்கத்தை யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. புரிஞ்சுச்சிங்களா? எதிர்பார்க்கவே இல்லை. 4வது த அன்எக்ஸ்பெக்டட் கமிஷன்.
எதிர்பாராத கட்டளை என்ன 7:8 அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பினான். இவன் பணிந்து கொள்ளவா கேட்டா? இல்லை, இவன் பணிந்து கொள்வதற்கல்ல. பாருங்க, எப்பவுமே சிலர் தேவனை ஆராதிச்சா, தேவனிடத்தில் வந்தா, தேவ சமூகத்துக்கு வந்தா ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. சிலர் இப்படியே சொல்கிறேன், தேவனால் ரொம்ப துக்கம் அடைவாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த வித்தியாசம் புரியுதா? தேவ சமூகத்தில் வந்து சந்தோஷம் அடைகிறவங்களும் உண்டு, அதே தேவ சமூகத்தில் வந்து துக்கப்பட்டு போகிறவங்களும் உண்டு. காரணம்னா அவங்களுடைய மோட்டிவேஷன் ஏறதெல்லாம் கலங்கினாங்க. அன்எக்ஸ்பெக்டட் டிஸ்டர்பன்ஸ், தேவையில்லாத தொந்தரவுகளை உண்டாக்கிக்கினாங்க. அதுதான் சொல்ல, சபைக்குள்ளே வரும்போது தேவையில்லாமல் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. இங்கே டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், நான் என்ன முதற்கொண்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே சிலர் இருப்பாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது சிலர். இங்கே எல்லாரும் ஏதோ விதத்தில் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணியே பண்ணுவாங்க. ஆனால் நம்ம டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. புரியுதா? எல்லோரும் என்ன நினச்சிருக்காங்க, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆராதிக்கிறோம், பாடுறோம், எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். அதுவும் உண்மைதான். மற்றவங்களால் நம்ம டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுக்குன்னு சிலர் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதை ரொம்ப கவனமாக இருக்கணும். இவன் சொல்கிறான், நான் போயிட்டு வந்து பணிந்துக்கிறேன், விசாரிங்க, போங்க. ஒரு கமிஷன் கூட இவன் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஃபைனலாக தேர் அன்எக்ஸ்பெக்டட் சைன். என்ன? எதிர்பாராத அடையாளங்கள். நட்சத்திரம் அவங்கள வழி நடத்தினது. அதை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. கரெக்டாக அந்த வீட்டுக்கு மேலே போய் நின்று பிள்ளை இருக்கிற இடத்துல கரெக்டாக நிற்குதான். எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு வீட்டுக்கு மேலே போய் நிற்குது, சர்ச்சுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டார் நின்றுக்குது. பார்த்தெல்லாம் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நான் ஒரு அற்புதம், எதிர்பார்க்கவே இல்லை. ஃபைனலாக தேர் அன்எக்ஸ்பெக்டட் கிங். உள்ளே போகிறாங்க, 11ஆம் வசனத்தில் எதிர்பாராத ஒரு ராஜாவை பார்த்துட்டாங்க. எதிர்பாராத, அவங்க எதிர்பார்த்தது அரண்மனை நோக்கி போனாங்க. ஆனால் அந்த நட்சத்திரம் அவங்கள ஒரு ஏழை வீட்டில், ஒரு சாதாரண வீட்டில், அங்கே பிள்ளையும் தாயையும் கண்ட உடனே இவர் தான் அந்த கிங்குன்னு பார்த்த உடனே அவங்க எப்படி தெரிஞ்சிச்சின்னு தெரில, பணிந்து கொண்டார்கள். ஸோ நம்ம வாழ்க்கையில் கூட கர்த்தர் நம்ம வாழ்க்கையில், நீங்கள் எத்தனை பேர் சொல்லுங்கள், இந்த ரட்சகரை நான் எதிர்பார்த்தேன். நான் 2ஆம் கிளாஸ் படிக்கும் போதே, 3ஆம் கிளாஸ் படிக்கும் போதே, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே எனக்கு தெரியும் ஒரு ரட்சகர் இருக்கிறாரு. அவர் எனக்கு தெரியுமா உங்களுக்கு? நம்ம வாழ்க்கையில் அவர் எதிர்பாராத ரட்சகராய் வந்தார். இப்போது நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது அவரை பார்த்து. ரைசலான், என்னைக்காவது நம்ம சில கொஷின்ஸ் நம்மளை நோக்கி வரும்போது நீங்கள் அதை எதிர்பார்த்தீங்களா? என்ன கேட்டாங்க ரட்சிக்கப்பட்ட உடனே, இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிறியா தம்பி? ஏற்றுக்கிறேன். உன் பாவங்களை அறிக்கை செய்கிறியா? ஃபஸ்ட்டு கேட்குறது இதெல்லாம். நம்மளுக்கு பாவம்னால என்னன்னு தெரியாது, செய்யத்தான் தெரியும். பாவங்களை அறிக்கை செய்கிறியா? அறிக்கை செய்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறேன். முழங்கால் படியிடு, பாவத்தை அறிக்கை பண்ணு. அன்எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அப்பப்போ வரும். அபிஷேகம் பெற்றுக்கிறியா? அபிஷேகமா? அது என்ன? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பெற்றுக்கணும். சரி, எப்படி பெற்றுக்கிறது பாஸ்டர்? போ, ஜெபம் பண்ணு.
அப்புறம் சர்ச்சில் அந்த வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணு, அபிஷேகம் வர வரைக்கும் நீ வீட்டுக்கு போகக்கூடாது. சரி, அதனால் போனவுடனே கேட்சிடும். நானே என் ஃப்ரெண்டும் போய் ஜெபம் பண்ணுறோம். நான் அப்படி ஒன்றரை கண்ணில் பார்க்குறேன். அவன் கத்துறான், கூச்சல் போடுறான். நான் போயிட்டேன். நம்மளுக்கு அபிஷேகம் வரல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவன் கத்தின்னு இருந்தான். அப்புறமா அவனுக்கு வந்துச்சா, நான் காலையில் கேட்டேன், என்னடா அவனுக்கு வந்துச்சா அபிஷேகம்? வரல, அபிஷேகம் வரல. சரி, நாளைக்கு போய் கேட்கலாம் அபிஷேகம் எப்படி பட்டுக்கிறது. அப்போ அவர் எங்கள் பாஸ்டர் விளக்கம் சொன்னார். நான் எப்படி பட்டுக்குன்னா தெரியுமா தம்பி, ஒரு வீட்டு மேலே மாடியில் போயிட்டேன். நீங்கள் எனக்கு அபிஷேகம் தரலன்னா குச்சிடுவேன் நான். அப்படியே டக்குன்னு வந்துச்சு பாரு. நான் இந்த விபரீத விளையாட்டுக்கு நாம வரலப்பா, இந்த விளையாட்டுக்கெல்லாம் நாம வரலப்பா. அப்புறம் லேட்டராக ஆண்டவர் சொன்னார், நீ ரட்சிக்கப்பட்ட போதே முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். அவனுக்கு அன்றைக்கே வந்துட்டார். என்ன பண்ணின்னுக்கிறோன்னா அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பாது இருக்கிறோம், வைக்கப்படுறோம். சொல்கிறாங்க, நான் ஆமேன்னு சொன்னால் சடனாக என்னை திரும்பி பார்க்குறாங்க. ஏன் இப்படி பார்க்குறீங்க? ஆமேன்ன்றது கெட்ட வார்த்தையா? எனக்கு சந்தேகமாகுது. நான் ஆமேன்னு சொல்லாமா வேணாவா? ஆவியில் நிறைஞ்சிருக்கணும், அனல் மூட்டி எழுப்பணும். யாரும் வைக்கவே படக்கூடாது. ஆமேன்னு சொல்ல, அல்லேலூயா சொல்ல, கத்த கூச்சல் போட, கைத்தட்ட, பாடுவதற்கு தலை கொஞ்சலாம் இருக்கக்கூடாது. எதிர்பாராத கேள்விகள், அதே சமயத்தில் எதிர்பாராத டிஸ்டர்பன்ஸும் நிறையா வந்திருக்குது. என் ஃப்ரெண்டால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கிறேன் நான். ஆண்டவரே இவனை எடுத்துரு, இவனை இந்த சர்ச்சை விட்டே தொத்தியே விட்டா இருப்பாங்க. அந்த ஜெபத்தை கேட்பார் ஆண்டவர். யாருன்னா அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா, அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் இருக்கவே மாட்டீங்க. இங்கே இருக்க மாட்டீங்க, பூமியில் இருப்பீங்க, இந்த சர்ச்சில் இருக்க மாட்டீங்க. சீரியஸ் இது டிஸ்டர்பன்ஸ். ஒருத்தர் இப்படியே காலை நீட்டின்னு கேட்பாங்க, மதிக்கவே மாட்டாங்க. காலை புருன்னு நீட்டிக்குவாங்க, சொன்னால் கேட்க மாட்டாங்க. அந்த மேலே இருக்கும்போது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாங்களே இவங்க. அப்புறம் இப்போ சர்ச்சிலே இல்லை. யாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. டிஸ்டர்பன்ஸ் பண்ணாலும் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. நம்ம பணிந்து கொள்ள மாத்திரம் வந்திருக்கிறோம். கண்ணை மூடிக்கங்க. உள்ளே வந்தோடனே கண்ணை மூடிக்கங்க. எனக்கு பிரசங்கம் பண்ணும்போது இப்படி சொல்லி கொடுத்தாங்க. நான் பயமாக இருக்குது பேசுதுன்னா, அது ஒன்றும் இல்லை தம்பி, கண்ணை மூடின்னு பேசு, இல்லைன்னா மேலே பார்த்துக்க, அப்படி யாரையும் பார்க்காதனாங்க. அப்புறமா தான் நம்ம பிரசங்க கலைன்னு வருதும் போது அப்படி பார்க்கக்கூடாதான், அப்படி பண்ணக்கூடாது, எல்லோரும் பார்த்து பேசணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஓஹோ, நான் அப்பயே கண்ணெல்லாம் மூட மாட்டேன். சிலர் இன்னும் அந்த சொல்லி கொடுத்த நண்பர்கள் இன்னும் வரைக்கும் இப்படி மேலே தான் பார்த்து பேசின்னுக்கிறாங்க, கண்ணை மூடி. அவங்களுக்கே இப்போ சரி பண்ணிட்டேன் நான். நம்ம கிளாஸ் பிடிசிபியில் உட்கார வச்சு இப்போ அவங்க நல்லா பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உள்ளே வந்தவொடனே கண்ணை மூடிடுங்க. பிரசங்கம் பண்ணும்போது மாத்திரம் கண்ணை தருங்க. புரியுதா? பக்கத்துலேயே பிசாசி உக்காந்தா கூட கவலைப்படாதீங்க. உக்காந்துரு, நல்லா உக்காந்துரு அப்படின்னு விட்டுருங்க. ஃபைனலாக நம்ம அன்எக்ஸ்பெக்டட் கமிஷன்ஸ் எல்லாம் நிறைய வரும். நம்மளுக்கு நிறைய கட்டளைகள், காரியங்கள், போகிறது வருது எல்லாம், சயின்ஸ் நிறைய. நீங்கள் எதிர்பாராத அடையாளங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் காண்பிப்பார். ஓகேவா? நீங்கள் எதிர்பாராத அடையாளங்களை பார்த்தது உண்டா? எப்போனா நீங்கள் பார்த்தது உண்டா? என் வாழ்க்கையில் கூட கர்த்தர் ஒரு அடையாளத்தை காமிச்சார். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி. நான் வீட்டு வாசலில் உட்காந்துன்னு இருக்கிறேன். ஆண்டவர் மேலே ரொம்ப விசுவாசமாக இருக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் வீட்டு கம்பம் ரொம்ப நாளாக எரியாத லைட்டு, நீங்கள் எவ்வளோ சொல்கிறாங்க, எனக்கு ஒரு சந்தேகமாகுது, நீ உண்மையில் தேவனா அந்த லைட்டு எரிய வேணா, டக்குன்னு எரியுது. நான் நினச்சேன், இது என்ன இது? சரி, ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த லைட் எனக்கு தெரியும், ரொம்ப மாதம் வாரக்கணக்காக, அந்த மாதக்கணக்காக அந்த லைட்டு எரியாத இருக்குது. இது எனக்கு ஒண்டி ப்ரூஃப் பண்ணிட்டு சைலண்ட் ஆகிட்டார். அது யாருக்குமே காட்டல. உன் விசுவாசத்தை நான் உறுதிப்படுத்துகிறேன். அதுக்கப்புறமா வானா வரல. உனக்கு என்ன வேணுமாச்சோ காமிச்சிட்டேன். நிறைய காமிச்சிருக்கு, நிறைய அடையாளங்களை சின்ன சின்னதுக்கெல்லாம் ஒரு விசுவாச ஃபெய்த்தில் போகணும். மழை பெஞ்சுனே தான், மழை நிற்கணும், நின்னா தான் நான் சைடில் ஒதுங்குவேன், அது வரைக்கும் நனைஞ்சுனே தான் போவேன்னு மழை ஸ்டாப் ஆகிருக்குது. இதெல்லாம் எப்படின்னா பைத்தியக்காரத்தனமா.
முட்டாள்தனமாக. ஒரு மழை பெய்யலேன்னு எல்லாம் அழுந்துன்னுக்குறாங்க. நான் ஒரு மழை நிற்கணும்னு பண்ணுறது பைத்தியக்காரன். அது அறியாத காலம். ஆனால் அப்போ கூட ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? ப்ரூஃப் பண்ணியிருக்கிறார். நிறைய ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாரு. அடையாளம். எதிர்பாராத அரசரை நீங்கள் பார்த்து விட்டீர்களா? பார்த்துட்டிங்களா? இதுதான். அப்படின்னா என்ன? உங்களை அவர் நடத்துகிறவர், உங்களை ஆளுகை செய்கிறவர், கடைசி வரைக்கும் உங்களை ஆளுகை செய்வார். அவரை நீங்கள் ஒன்றே தான் பண்ணணும், வர்ஷிப் பண்ணுங்க. வேறு எதுவும் பண்ணாதீங்க. சஷ்டாங்கமாக விழுங்க. உங்களால் அவருக்கு என்னத்தை செலுத்த முடியுமோ, உங்களுடைய பொக்கிஷமாய் நினைக்கிற எதையே நீங்கள் செலுத்த முடியுமோ அதெல்லாம் நீங்கள் செலுத்திடுங்க. ஏன்னா நம்ம கிங், அவரை நம்ம ஆராதிக்கிறோம். அவருக்கு முன்னால் நான் என்னுடையது எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நம்ம முடிக்கிறோம். நாங்கள் அவரை ஆராதிக்க தொழுது கொள்ள வந்தோம். இந்த நாட்களில் இயேசு பிறப்பின் இந்த நாட்களின் செய்தி என்னன்னா, வர்ஷிப். அவரை நீங்கள் ஆராதிங்க. ஓகேவா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.